எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஒரு டிராயிங்கை அதோட ஒரிஜினல் கோஆர்டினேட் படி எப்படி அலைன் பண்ணி டிராயிங்ல செட் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது மஸ்ட் எல்லா ஒரு லேண்ட் சர்வேரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பேசிக் ஒன்று. நான் கண்டிப்பா அலைன் பண்ண தெரிஞ்சாதான் அவங்களால அந்த டிராயிங்ல இருந்து கோஆர்டினேட்ஸை பிக் பண்ணி எடுத்து வேலை செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த கார்னரோட ஒரிஜினல் வேல்யூ. இது இப்போ இருக்க டிராயிங் லொக்கேஷனோட வேல்யூ. ஆக்சுவலாக நமக்கு இந்த கோஆர்டினேட் படி தான் இந்த டிராயிங்கோட இந்த கார்னர் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறது இந்த கார்னரில் இருக்கு. ஸோ நம்ம இந்த டிராயிங்கை உங்களுக்கு வேணா நான் அதை திரும்ப பிக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இந்த இந்த வேல்யூவில் தான் இருக்கு. ஆனால் நம்மளோட வேல்யூ இதாக இருக்கணும். இப்போ இதுக்காக நம்ம நமக்கு அலைன் பண்ண ரெண்டு பேஸ் பாயிண்ட் வேணும். ஒரு பிளாட்டோ ஒரு டிராயிங்கோ அதில் நமக்கு ரெண்டு பேஸ் பாயிண்ட் வேணும். மேக்ஸிமம் ஒரு கார்னர் எடுத்துக்கிட்டா நமக்கு அலைன் மேக்ஸிமம் அக்யூரேட்டாக ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம ஒரு பேஸ் பாயிண்டாக எடுக்கிறோம். அதுக்கு நம்ம பிஓ பாயிண்ட் என்டர் போட்டுட்டு நம்மளோட இந்த வேல்யூவை டைப் பண்ணுறோம். 490.41.605, 2782974.969. ஓகே, இப்போ அடுத்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். திரும்ப பிஓ பாயிண்ட் என்டர் 490.308.379, 278.28.907. இப்போ நம்ம பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இதே டிராயிங்ல வேற லொக்கேஷன்ல இருக்கும். அதை நம்ம எப்படி பார்க்கறதுனா, ஃபார்மேட்ல போயிட்டு பாயிண்ட் ஸ்டைல்ல போயிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி, இதுவே தெரியும் தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாயிண்டை வச்சு இதில் ஸ்க்ரீன்ல இருந்து 5% வச்சு ஓகே கொடுத்துக்கலாம். இதில் ஆக்சுவலாக இந்த டிராயிங்ல முன்னாடியே இருந்த பாயிண்ட்ஸும் தெரியுது. ஆனால் நம்ம அலைன் பண்ண வேண்டிய பாயிண்ட் இங்கே இருக்கு. இது டிராயிங்ல முன்னாடியே இருந்த பாயிண்ட். இப்போ இதை தான் நம்ம இந்த டிராயிங்கை நம்ம அலைன் பண்ணணும். இப்போ நம்ம எந்த கார்னரை பிக் பண்ணி எங்கே பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த கார்னரோட ஐடியில் போயிட்டு இந்த கார்னரோட ஐடியை செக் பண்ணுங்க. லாஸ்ட் 605969, இது எந்த கார்னர்னு பாருங்க. இதுதான். அப்போ இன்னொரு கார்னர் ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அலைன் பண்ண போகிறோம். அலைன் கமெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த டிராயிங்கை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கார்னரை பிடிச்சிக்கங்க. இந்த கார்னர் உங்களுக்கு எங்கே வேணும், இந்த இடத்துக்கு வேணும், இதில் போய் விட்டுருங்க. கேட்குதா? அடுத்து ஸ்பெசிஃபை செகண்ட் சோர்ஸ் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது இது. இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு அது எந்த லொக்கேஷனில் உட்காரணும், இந்த லொக்கேஷனில் உட்காரணும். ஸோ இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு அனுப்புங்க. ஸ்கேல் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த அலைன்மெண்ட் பாயிண்ட்ஸ். அது என்ன கேட்குதுன்னா, நீங்கள் கொடுத்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிராயிங்கோட ஸ்கேல் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நமக்கு கோஆர்டினேட்ஸ் படி தான் நம்மளோட டிராயிங்கோட ஸ்கேல் வேணும். ஸோ எஸ் கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த டிராயிங்கில் முன்னாடியே இருந்த கோஆர்டினேட்டு இது முன்னாடி. இப்போ இது செக் பண்ண போகிறோம். சிஆர் என்டர், அதே இடத்துல கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா சேவ்.
ஈஸ்டிங் மட்டும் 1 மில்லி வந்திருக்கு. அதை நம்ம பிக் பண்ணும்போது அந்த மாதிரி மைனூட்டான எரர் இருக்கும். இது பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதனால் எந்த காரணம் நம்ம செக் பண்ணுவோம். சிஆர் இதுலேயும் 1 மில்லி. மேபி நம்ம அலைன் பண்ணும்போது நம்ம எங்கேயாச்சும் அது கொஞ்சம் பாயிண்ட்ல 1 மில்லி முன்ன பின்ன வச்சிருந்தா இந்த மாதிரி அலைன் ஆகும். இது திரும்ப நம்ம ரீக்ரியேஷன் பண்ணி அந்த 1 மில்லியை சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கான வீடியோ தான். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் தேவையில்லைன்னா பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சிங்குலர் செலக்ட் கொடுத்துட்டு பாயிண்ட்டை டிலீட் பண்ணிடலாம். அவ்வளோதான்.